அரசமரத்துக்கு முடிச்ச சனி பிள்ளைகள் சேர்த்து முடிச்சிச்சான். அதுக்கு தான் அரசமரத்தை சொந்த சொல்லுதாங்க. ஆமா, சனியை கும்பிடணும் அப்படி கும்பிடு. சனி நீ கும்பிடு, சனி பிள்ளைகள் சேர்த்து முடிச்சிச்சான். அதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒரு பேஸ்மெண்ட் நீங்க போட்டுக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அங்க போடணும். ஆமா, மண்டல்ல கொண்டு ஸ்பீட் தலை உட்பட அதனால இந்த தெய்வத்தினாலும் அழகாக அவன் ஒருத்தர் செய்த அவன் செய்த தவறுக்கு ஏவர்களா கஷ்டப்படுத்த. ஆமா, சக்தியில இழந்துட்டாங்க. சக்தி இழந்து உண்ண முடியல, எந்திரிக்க முடியல. அப்படியே உடம்பு தெம்புறதால எதுவும் செய்ய முடியும்? அடிக்க முடியும், பாட முடியும், ஆட முடியும், எதை செய்ய முடியும்? அதனால் தேவாதி தேவர்களாம் ஆண்டவனை கண்டு ஆண்டவனை விலகுகின்றவர். ஆண்டவன் அப்பா தேவர்கள் என்னப்பா உங்க இழந்த மீண்டும் சக்தி கிடைக்கணுமானா சரி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணு தெரியுமா? திருப்பார்கடலையே அமிர்தம் கிடைக்கும். சரி, அமிர்தம் கிடைந்தால் அந்த அமிர்தம் கிடைந்தால் அதை அமிர்த பாயாசம் உண்டு. கட்டும் அதை உண்டவருக்கு நரை வராது, பிணி வராது, மூப்பு வராது, கால வராது. 16 மார்க்கம் போல் இருக்கலாம்ப்பா. எப்பவும் சக்தியோடு இருக்கலாம், சக்தியோடு இளமையா இருக்கலாம் என்று சொன்ன போது தேவாதி
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உண்டாகக்கூடிய அதாவது யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கணுமோ அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாதான் சிறப்பா இருக்கும். அந்த நாகமானது விஷம் கொண்ட நாகம். ஆழகால விஷம் கொண்ட நாகம் அல்லவா? அந்த ஆழகால விஷத்தினுடைய நாகத்தினுடைய பாம்புடைய தலைவாகத்தை தேவன் பிடிச்சிட்டாங்க. அசுரன் பிடிச்சிட்டான். தந்திரமாக அசுரர்கள் வான்பாகத்தை பிடிச்சுட்டான். தேவன் பிடிக்கிறார் வான்பாகத்தை. அப்ப பிடிக்கும் போது என்ன செய்யறாங்க? மத்து மாறி முடிச்சுட்டாங்க. ஆமா, அந்த தயிர் கடைவாங்கல்ல கடையும் போது அவங்க அழகான தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக கூடி அமிர்தம் நடைகின்ற நேரம் அந்த மலையான மகேந்திரகிரி மலையான அப்படி கீழே போகுது. இது யார் அறிந்தா? மாயவன் அறிந்தா. பெருமானமும் நாராயணனுடைய அருளாலே ஆமை ரூபம் கொண்டு அந்த ஆமை ஓட்டலை அந்த மலை அப்படி தாங்கி பிடிக்கிறார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒத்தரவு கொடுக்கிறார். ஆடாம இருக்கணும்ல, அசையாம இருக்கணும்ல. அப்படி அழகாக மத்து போல் அழகாக கலைந்து தேவர்களும் அமர்ந்து கலைகின்ற போது என்ன தெரியுமா? அமர்ந்து கலைகின்ற போது ஆண்டவனோட அருளாலே பார்க்கிறது நல்லது. அங்க முதலாவது வந்து பிறக்கிறார் அந்த சேஷா தேவி. ஆமா, வஞ்சினால அக்கா மூதேவி பிறக்க. ஆமா, மூதேவி அக்கா. மூதேவி அஞ்சமே கிடையாது. நிறைஞ்சவா இருப்பவா, இல்லாதவன் என்னமே கிடையாது. படிக்கவா படிக்காதவா, உயர்ந்தவன் தரக்காரன் ஏழை, அழகுடையவன் அழகு இல்லாதவன், தனியும் போடிய அப்படிலாம் பார்க்க மாட்டான். நீட்டையும் கட்டையும் எல்லாருக்கும் மனை இறங்குவா. சமம் எல்லாருக்கும் சமமா மனை இறங்குவா. அவன் மெத்த நாய்தான், குப்பை நாய்தான், மண் தரையாதான். அடுத்த ஆள் ஒன்று தோன்றுகிறார். இரண்டாவது தோன்றுகிறார் அவங்க அக்கா தங்கச்சி மகாலட்சுமி. புஷ்பலட்சுமி இல்ல, இந்த மகாலட்சுமி. அந்த லட்சுமி தோன்றினா லட்சுமி தோன்ற என்னாகும்? லட்சுமிக்குள்ள ஒரு யாருக்காவே 10 ரூபாய் கொடுத்துருவோம். எங்க போய் பெரிய பெரிய பூட்டு இரும்பு பூட்டு இருக்கு, அங்க போய் பாத்துக்கிட்டோம். இன்னொன்னு ஐயா, அந்த லட்சுமி மதிக்க முடியாதுமே உட்காருவோம். நம்ம தான் எங்க போய் 500 எப்படி மாத்துதோம்? நம்ம தப்பு தான் மாத்திக்கோங்க. அதனால் மூன்றாவது தோன்றுகிறது விஷக வாகனம். எப்ப வாகனம்? நாலாவது தோன்றுகிறது அங்க அழகாக அட்சய பாத்திரம் கொண்ட ஐந்தாவது வந்து தோன்றுகிறார் அல்லவா? ஐவர் ரதமின்றி யானை. ஆறாவது வந்து தோன்றுகிறார் அகர்வி பெண்ணார். ஏழாவது வந்து தோன்றுகிறார் ஏற்ற பூதத்தார். எட்டாவது வந்து தோன்றுகிறார் அசுரழுவார். ஒன்பதாவது அமர்ந்து கதைகின்ற போது என்ன அந்த அழகான ஆழகால விஷம் கொண்ட பாம்பானது அப்படியே கண்ணெல்லாம் நெருங்கி கொண்டு விஷத்தை கக்குது. அந்த விஷத்தை கக்கும் போது ஆண்டவர்கள் எல்லாம் விடுவாங்க.
ஆண்டவன் சிவசத்தை எல்லாம் விட்டுட்டா அவன் விட்டு உள்ள உடனே ஆண்டவன் யாக்க போய் கணத்தை போய் எட்டு பிடித்த நேரம் ஆண்டவன் உடனே நீல நிறமாக மாறியது விஷம் கண்டத்திலே நின்றதல்லவா அதனால அவருக்கு கடைக்கடன் நீல நிறமாக மாறியதனால் அவருக்கு நீல அப்ப ஆண்டவன் கண்டவன்
பிறக்கின்ற போது தேவனுடைய பிள்ளைகள் அமரம் திறந்து தேவர்கள் இருக்கிறதா அந்த அமரத்தை அள்ளி கொடுத்து தேவாதி தேவர்களால் மகிழ்ந்திருமா பர்வதத்தில் மீண்டும் வலது சக்தி சக்தி வென்று உள்ளவா எதை செய்தாலும் சக்தி இல்லாமல்